நேட்கோ ஃபார்மா கூட நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி மார்னிங் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அரௌண்டாக ஒரு 2% இறங்கியிருக்கு. 1000ங்கிற வேல்யூ வந்து பெட்டரான வேல்யூ உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் இப்போது. ஏன்னா அதோடய பிஇ பார்த்திங்க அப்படின்னா கூட நல்ல பிஇ வச்சுருக்காங்க. மார்க்கெட் கேப் நல்லாயிருக்கு உங்களுக்கு. டெப்ட் சுத்தமாக கிடையாது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயர்லி ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்காங்க உங்களுக்கு. இதில் நெட்ஒர்த்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க. செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் சரி உங்களுக்கு மார்ச்லேருந்து பாருங்கள், மார்ச் 20 பாருங்கள், இந்த இயர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூட சேம் ஒரே பேட்டர்ன் தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் உங்களுக்கு. நல்ல பெட்டரான வேல்யூஷன் கிடச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது நெக்ஸ்ட்டு மிட் கேப் லெவலில் வரதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது உங்களுக்கு. மிட் கேப் லெவலில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பெனிஃபிட் பண்ணலாம். நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க. அதனால் செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு 7 ஷேர்ஸ் இதில் நான் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ.